Hi everyone, welcome to Zero Investment. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்பாஞ்சியான டோக்லா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டோக்லா பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போது பேட்டர் செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதும் கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கரைச்சாச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பேக்கெட் ஈனோ, அதாவது 5 கிராம் ஈனோ சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் நல்லா கலந்து விடலாம். கலந்து விடும்போதே நல்லா ஃபோமியாக வரும், அதாவது நுரை வந்த மாதிரி அப்படி நல்லா வரும். அதுதான் பதம். நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் கேக் டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, நம்ம கலந்தோம் இல்லையா, அந்த பேட்டரை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டேப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணிவிடுங்க. இப்போ இட்லியெல்லாம் அவிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் ஸ்டாண்ட் வச்சு அது மேலே நம்ம இந்த டிஃபன் பாக்ஸை வச்சிடலாம். வச்சுட்டு 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு ஒட்டாமல் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம டோக்லாக்கு தேவையான சிரப் ரெடி பண்ணிடலாம். டோக்லாக்கு தேவையான சிரப் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் காம்பெல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. சென்டரில் மட்டும் ஒரு ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துடலாம். இது பச்சை மிளகாயை நம்ம சாப்பிடலாம். இந்த டிஷ்ஷில் போட்டிருக்கிறத. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி அப்புறம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா 4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணும்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் 2 டீஸ்பூனுங்கிறது ஸ்டாண்டர்டான அளவு. நீங்கள் அது உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ஜீனியெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜீனியை நல்லா அதில் கலந்து விட்டுடலாம். தண்ணியில் படுற மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்போ இந்த மிளகாய் நல்லா குக் ஆகிடும். இந்த பச்சை கலர் மாறி ஒரு டார்க் க்ரீன் கலரில் வரும். அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சிரப் பாயில் ஆகி குக் ஆகிடுச்சு மிளகாய். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூட்லேயே கொத்தமல்லி வெந்துடும். இப்போ ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுடலாம்.
அவ்வளோதான், டோக்லாவோட சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற டோக்லா வந்து எடுத்துக்கலாம். அதை நல்லா டேப் பண்ணி எடுத்து விட்ருங்க. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக டோக்லா ரெடி ஆகிருக்கு பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ ஒரு நைஃப்பில் நெய் தடவி வச்சுருக்கேன். எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுது பாருங்கள். சின்ன சின்ன பீசஸாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிரப், அதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு ஒவ்வொரு பீஸ்லேயும் படுற மாதிரி நல்லா ஊற்றி விட்டுருங்க. என்டையர் சிரப்பையுமே இந்த டோக்லாவில் ஊற்றி விட்டுருங்க. அந்த டோக்லா வந்து அந்த சிரப் எல்லாத்தையும் அப்படி உறிஞ்சி எடுத்துக்கும். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா உறிஞ்சி எடுத்துரும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, துருவன தேங்காய் பூ வந்து இதில் மேலே போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லி இலை அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் மேலே கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான சாஃப்டான டோக்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ரெசிபியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை அண்ட் டேக் கேர்.